அந்த தோல் பட்டு சில பேர் அலர்ஜி மாதிரி ஆயிடும், அலர்ஜி ஆயிடும். அந்த அலர்ஜிக்கெல்லாம் சரியாகிறதுக்காகவே ஒரு அருமையான கூட வந்து ஒரு ட்ரிப்ஸா சொல்லிடுறேன். எங்க பார்த்தாலும் பொன்னாவாரை கண்டீங்கன்னா விடாதீங்க மக்களே, எடுத்து வந்து வச்சுங்க. பொன்னாவாரை எடுத்து காய வச்சுக்கலாம் வச்சுங்க. பொன்னாவாரை எங்க கண்டாலும் விடாதீங்க. அருமையான நல்ல ஒரு மூலிகை இது. அந்த பொன்னாவரை மூலிகையை பிடுங்கிட்டு வந்து அதுல கொஞ்சம் சந்தனத்தை சேர்த்து வச்சு அரைச்சி, அது வேறு கீரை எல்லாத்தையும் அரைச்சி நசுக்கி நல்லா அரைச்சி, அந்த புண்ணு அந்த காலில் கீழே அந்த படம் மாதிரி பட்டு மாதிரி இருக்கும். அந்த செருப்பு கடிச்சு போச்சு, செருப்புல புண்ணு ஆயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது மேல இந்த சந்தனத்தை இதையும் போட்டு அடுத்து ஒரு 10 மாதிரி அதை போட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் உதிர்ந்து அந்த பூச்சி கீச்செல்லாம் போயிடும். பொன்னாவாரைக்கு அப்பேற்பட்ட பூச்சிகளை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் அதுகிட்டே உண்டு மக்களே. அது மாத்திரமல்ல, ஒரு கண்ணு வலி வந்து போச்சுன்னு வச்சுக்கேன், கண் பார்வை சரியா தெரியலன்னு வச்சுக்கேன், கண் பார்வை சரியா புரியல, கண்ணுல ஏதாவது ஒரு தூசி போட்டு போச்சு, கண்ணுல ரத்தம் ஏற்பட்டு போச்சு, ஒரு மெட்ராஸ் ஐயன்னு ஒரு நோய்கள் வந்து போச்சு அப்படின்னா நீங்களும் பயப்படாதீங்க. நேரா பாங்க, இந்த பொன்னாவாரை செடியை விடாதீங்க. ஒரு 10 இலையை கொண்டு விடுவாங்க. 10 5 இலையை கொண்டாந்து நல்லா நல்லா நசுக்கி, எத்தனை பேரும் கவலைப்படாதீங்க. நல்லா எடுத்து நல்லா நசுக்கி மெட்ராஸ் ஐயன்னு வச்சுட்டு இந்த கண் நோய் கண் பிறைய கூட சரியாக்க மக்களே, மாணாக்கர்களே, கண் பிறையவே சரியாக்கிடும். பிறைய எடுத்துடும். அது பொன்னாவாரை சாதாரணமான மூலிகை அல்ல. அவ்வளவுதான் எளிதாக நினைச்சிடாதீங்க. பொன்னாவாரை கொண்டு